தமிழுக்காக உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கடந்த 58 ஆண்டுகளாக ஜனவரி 25ஆம் நாளை வீர வணக்க நாளாக அனுசரித்து இன்றைக்கு அந்த போராட்டத்தில் உயிர் நீத்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த அத்தனை தியாகிகளுக்கு குறிப்பாக 1938 காலமுத்து நடராஜன் துவங்கி 65 மொழி போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர வணக்க நாளாக அதே போல் இந்த பகுதியில் மறைந்த தியாகி அரங்கநாதன் அவர்கள் இன்னும் என்னுடைய நினைவில் பசுமையாக இருக்கிறது. அது அப்படிப்பட்ட தியாகிகள் எல்லாம் வளர்த்த இயக்கத்துக்கு யார் யாரோ சவால் விடுகிறார்கள். அப்படி சவால் விடுகிறவர்களெல்லாம் காணாமல் போய்விடுவார்கள் என்பதை இந்த வீர வணக்க நாளில் தெரிவித்துள்ளேன். குறிப்பாக இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்கிற நிலையில் நேற்றைய தினம் ஆளுகிறவர்கள் காந்தியே மறக்கக்கூடிய வகையில் காந்தியாலே இழிவுபடுத்தும் வகையில் பேசுகிறார். ஆகவே திமுக வரலாறை மக்களுக்கு உணர்த்துகிற வகையில் தொடர்ந்து ஈடுபடும். காரணம், காந்தியே மறக்கடிக்க ஆரம்பித்தவர்கள் மொழி போராட்டம் இதுதான் கூட மறைக்க முயற்சி எடுப்பார்கள். அரங்கநாதனுடைய கல்லறையில் அத்தனை திமுககாரர்கள் உறுதிமொழி என்னவென்றால், நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறவர்தான் இந்தியாவுடைய பிரதமராக அமர்ந்து மொழியும் நாட்டையும் காப்பாற்றுவார் என்ற முயற்சி